சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்ப பாரு, தேவையில்லாம பிரச்சனை வேற ஆயிடுச்சு. பிரச்சனையானதால தானே எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்ன? சுந்தரிய தங்கச்சிமான்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்லாத நீ இப்ப அவளையே பேர் சொல்லி கூப்பிட்டு திட்டினியாமே. அம்மா சொன்னாங்க. எனக்கு ஆனோன்னதும் உன்னால தாங்க முடியலையா? என் மேல அவ்வளோ பாசமாடா உனக்கு? ஏய் பைத்தியம், என்ன கேள்வி இது? எவ்வளவு பதறிட்டன் தெரியுமா? ஒரு பக்கம் உன்னை காணோம், இன்னொரு பக்கம் அருண் வேற இங்கேயே இருக்கான். உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பதறி போயிட்டேன். அதுக்காக தங்கச்சி மாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் பார்க்க மாட்டேன்னு பேசியிருக்கே. நான் தங்கச்சி மாவா அப்படி சொல்லிருக்க கூடாதுதான். ஆனா அப்ப இருந்த டென்ஷன்ல, உன்னை காணோங்கிற பதட்டத்துல. அண்ணே, நீ பேசுனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ என் மேல கோவப்பட்டதுலயும் எனக்கு வருத்தமே கிடையாது. உனக்கு என் மேல உரிமை இருக்குன்னு, அதையும் தாண்டி யாருக்காக நீ என்கிட்ட கோவப்பட்ட? ஏன் மாலினிக்காக தானே? நீங்க ரெண்டு பேருமே என் ரெண்டு கண்ணு மாதிரினே. என் அண்ணன் உன் மேல உயிரா இருக்கிறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உனக்கு என் மேல வருத்தம் இருக்கும், என்ன மன்னிச்சிருனே. ஏய் தங்கச்சிமா, அதெல்லாம் எதுக்கு தங்கச்சிமா? நீயும் என்ன மன்னிச்சிரு. மூணு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? அண்ணனு தங்கச்சியும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டாச்சா? சும்மா ரப்பதா. ஆமா மாமா, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. அந்த நேரத்துல நான் அப்படி நடந்துக்க வேண்டிய கட்டாயம் மாமா. அத்தா, எனக்கு புரியுது அத்தா. நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்களா யோசிச்சோம், நீ கலெக்டரா யோசிச்சிருக்க. அதனாலதான் அப்படி பண்ணிருக்க. என் மவ கலெக்டர்னு நான் பெருமைப்படும் போது அவ நேர்மையும் நியாயத்தையும் பார்த்து நான் பெருமைப்படணுமா இல்லையா? தம்பி, உங்களுக்கு எப்பவும் மூத்த மகளை பத்தி தான் பெருமை. உங்க ரெண்டாவது மகளுக்கு எப்படிப்பட்டவ மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கான் பாத்தீங்களா? அவளுக்கு ஒண்ணுன்னதும் எப்படி துடிச்சு போயிட்டான். தங்கச்சிம்மா தங்கச்சிம்மான்னு உசுர விடுறவன் அவளையே எதிர்த்து நின்னா பாருங்க. ஆமா கிருஷ்ணா, நீ இன்னைக்கு நடந்துகிட்டத பார்த்து நானே மிரண்டு போயிட்டேன். அட என்னக்கா, என்னதான் அண்ணன் தங்கச்சின்னு எவ்வளவு அன்பா இருந்தாலும் பொண்டாட்டி புருஷன்னு வரும்போது அண்ணன் தங்கச்சிலாம் அடுத்த பட்சம்தான். அப்படிலாம் எதுவும் இல்ல தங்கச்சிமா. என் அண்ணன் என்கிட்ட அப்படி பேசுனதுல எனக்கு வருத்தமே இல்லக்கா. அண்ணன் மாலினி மேல அன்பா இருக்கேன்னு எனக்கு சந்தோஷம்தான். சரி சரி, இந்த சந்தோஷத்தோடயே எல்லாரும் போய் தூங்கலாம். முகூர்த்த நேரத்துக்கு எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகணும் இல்ல? ஆமாமா, வாங்க போலாம். சொல்லுங்க செல்லப்பா. நாங்க வந்துட்டோம் மேடம். மண்டபத்துக்கு வெளியே தான் இருக்கோம். இருங்க, நான் வரேன். என்னாச்சு? எதுவும் நடக்கலையா? சாரி மேடம், எவ்வளவோ ட்ரை பண்ணோம், எங்களால் யாரையுமே பிடிக்க முடியல மேடம். மேடம், பக்காவா பிளான் பண்ணி தான் 20 கோடி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நட்ராஜ் தான் முழு ஹெல்ப்பும் பண்ணிருக்கான்னு தெரியுது. ஆனா அவன் எங்க இருக்கான், என்ன ஆனானே தெரியல மேடம். அடுத்து என்ன பண்ணும் மேடம்? சொல்லுங்க மேடம். சரி, அடுத்து என்ன பண்ணலான்னு காலையில முடிவு பண்ணிக்கலாம். இப்ப மிட்நைட் ஆயிடுச்சு. அபிஷியலாவும் சரி, அன்அபிஷியலாவும் சரி, இந்த டைம்ல ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாங்கறத காலையில பார்க்கலாம்.
இப்ப நீங்க கிளம்புங்க. குழந்தைங்க படிப்ப காரணம் காட்டி என்னை யோசிக்க விடாம பண்ணிட்டானுங்க. சரி பாத்துக்கலாம், நீங்க போயிட்டு காலையில வாங்க. சரி ஓகே மேடம். காலையில எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்துருங்க. இத மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே மேடம். சரிங்க மேடம். வரங்க மேடம். ஆ வரேன் மேடம். ச்சே, இப்படி நடந்து போச்சு. அவ்வளவு ஏழை மக்களோட பணம், கஷ்டப்பட்டு அவங்க நேர்மையா சம்பாதிச்ச பணம் இப்படி அநியாயமா ஏமாத்திட்டு போயிட்டானுங்களே. பாவி வெக்காலியாத்தா, ஏழை மக்கள் உழைச்ச பணமும் கிடைக்கணும். இந்த பிரச்சனையில இருந்து நானும் வெளியே வரணும். அந்த 20 கோடி பணத்துக்கும் நான் தான் பொறுப்பு. மக்கள் என்கிட்ட தானே கேட்பாங்க. எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்? கடவுளே. அத்தா, என் மவ சுந்தரி கல்யாணத்தை இதை விட தடபுடலா பண்ணுவாத்தா. பொறவு கலெக்டர் கல்யாணம்னா சும்மாவா? வெற்றி தம்பி கலெக்டரா இருந்தவரு. 2 பேர் கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆபீசர்லாம் வருவாங்கல்ல. உறவு அத்தா, 50 பேர் வருவாங்கத்தா. சும்மா பிரமாதப்படுத்திடலாம். ஏய், லிப்ஸ்டிக் கம்மியா போடு. மாப்பிள்ள போட்டுக்கிறது பட்டு சட்டை, கரையாயிட போகுது. அக்கா, ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா கண்மணி, அழகுக்கு அழகு சேர்த்து விட்டுருக்கோம். நமக்கே பொறாமையா இருக்குல்ல? ஆமாக்கா. அப்போ மாப்பிள்ள பார்த்தா அப்படியே மயங்கி விழுந்துருவாரு. இனிமே பழைய வாழ்க்கையை மறந்துட வேண்டியதாண்டா. இனிமே நம்ம எங்க கூப்பிட்டாலும் உடனே கிளம்புற உதவி இருக்க மாட்டான்டா. எங்க பிளான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் மேல் இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பிளான் பண்ணணும். ஆமாண்டா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நேத்து பயந்துட்டு தான் பார்த்தோங்க. மாப்பிள்ள திரும்புங்க. போதுங்க போதும்.